சில முக்கியமான ஆண்டுகள்லாம் பார்க்கலாம். 1770 வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பஞ்சம் வந்திருக்கும். 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிரிட்டானிய சட்டம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் குடிமை பணிகளை வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கும். பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764. பக்சார் போர் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து வேரூன்றி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதுதான் ஒரு முக்கிய போராக இருக்கும் ஆங்கிலேயருக்கு. 1793 வங்காளம், பீகார், ஒரிசாவில் நிலையான வரி வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். 1814 ரயத்து வாரி முறையை வந்து அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கும். ரயத்து வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1822 தாமஸ் மன்றோ வந்து ஆரம்பிச்சிருப்பார். 1780 வந்து சென்னைக்கு வந்திருப்பார் தாமஸ் மன்றோ. 1820 மதராசனுடைய ஆளுநராக 20 ஆண்டுகள் வந்து அவர் இருந்திருப்பார். 1827 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்திருப்பார். 1839 அவருக்கு வந்து சென்னையில் ஒரு சிலை வந்து வச்சுருப்பாங்க. மகள்வாரி முறையை வெள்ளியம் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1831 வந்து ஆரம்பிச்சிருப்பார். 1791 கல்கத்தாவில் வந்து வில்லியம் கோட்டையில் வந்து கல்லூரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதி என்னும் சட்டம் வந்து 1829 வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். ஆர்தர் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா 1836 கொள்ளிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கடையை வந்து கட்டியிருப்பார். 1871 பழங்குடியினர் சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். 1871 பழங்குடியினர் சட்டமும் இந்திய வனச்சட்டம் 1865 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1865 இந்திய வனச்சட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1858 தான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரவதை சட்டம் வந்து திரும்ப வந்து பெறப்பட்டிருக்கும். 1858 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1806 இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி கல்லூரி ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1812 வந்து பார்த்திங்கன்னா தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை சென்னையில் வந்து எல்லிஸ் என்றவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை வந்து காரன் வாலிஸ் 1791 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஹாஸ்டிங்ஸ் பிரபு வந்து கவர்னர் ஜெனரலாக எப்போ இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1813. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1773 வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1869 இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா சூயஸ் கால்வாய் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1869. இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.